அர்ஜுன் தாஸ் ப்ரோ. அர்ஜுன் தாஸ் ப்ரோ, நீங்க ஒரு வில்லனா தான் அறிமுகமானீங்க. பட் ஆனா இன்னைக்கு ஹீரோவா இன்னும் வேற வேற லெவல் நீங்க போவீங்க. அது உங்க நல்ல மனசுக்கு. ஏன்னா வந்து ஒரு போஸ்டர்ல எல்லாருக்கும் வந்து இடம் குடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அங்க பாருங்க, கான் சிட்டிக்கு மேல அர்ஜுன் தாஸ், அனபென், யோகி பாபு, வடிவு கர்சின் நடிச்சவங்க எல்லாரோட பேருமே வரணும்னு நெனைக்கிற ஒரு ஹீரோவா நீங்க இருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். தலைவரும் இப்படிதான் வில்லனா இருந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. அந்த மாரி நீங்களும் வரணும் அப்படின்னு கடவுள வேண்டிக்கிறேன். அப்புறம் வடிவுக்கரசி அம்மா. அ அம்மா இந்த படத்துல நெறைய காமெடியன்ஸ் இருக்காங்கம்மா. ஆனா எல்லாரையுமே நீங்க தூக்கி சாப்பிட்டீங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலு. தியேட்டர்ல போய் சிரி சிரின்னு சிரிச்சது எல்லாருமே ஒரு எப்படி சொல்றது? ஒரு 2, 3 பேர சிரிக்க வைக்கிறதே கஷ்டம். ஒரு தியேட்டர் ஃபுல்லா ஆடியன்ஸ சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்ககிட்ட நெறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன் இந்த படத்துல. கண்டிப்பா நீங்க அங்க இருக்கும்போது கேட்டீங்க. இனிமே உங்களுக்கு வேலையா வந்துட்டே இருக்கும். நீங்க பிஸியாவே இருக்கணும் என்னைக்குமே. தேங்க் யூ மேம். அப்புறம் அந்த குட்டி பையன் அவரும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் பேரு தெரியல எனக்கு. அகில். அகில் சூப்பரா பண்ணியிருந்தீங்க. அந்த கடைசியா ஓடுவீங்கல்ல, அப்பா சொன்ன உடனே, அந்த சீன் சூப்பரா இருந்தது. அப்புறம் ஷியான் ரோல்டன் அண்ணா. அண்ணா எல்லா படத்துலயும் ஒரு சம்பவத்த செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கண்ணா நீங்க. ஆக்சுவலா வந்து நெறைய பேருக்கு வந்து நீங்க ஒரு ஏணியா இருக்கீங்கண்ணே. ஒரு ஒரு புது புது டைரக்டர்ஸ்க்கும், ஒரு புது புது ஹீரோஸ்க்கும் அவங்கள அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு நீங்க ஒரு ஏணியா இருக்கீங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் நீங்க பண்ணணுண்ணே. அண்ணாச்சி அண்ணா, உங்க ஹேர் ஸ்டைல பார்த்தாலே பயமா இருக்குண்ணே. நான் தான் வித்தியாசமா ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன். என்ன விட வித்தியாசமா சூப்பரா பண்ணியிருந்தீங்கண்ணே. அப்புறம் சந்தோஷ் மாஸ்டர், ப்ரோ நீங்களும் நல்லா பண்ணியிருந்தீங்க. அதை விட எனக்கு வந்து இந்த ப்ரோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவர் கார் எடுத்துட்டு வந்து அப்படி திருப்புனோனே தியேட்டர்ல விசில் சத்தியமா எல்லார் கையும் வந்து விசில் அடிச்சாங்க ப்ரோ. நானே அடிச்சேன் 2 தியேட்டர்ல போய் பார்த்துட்டு. சூப்பரா பண்ணீங்க. ரகு ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து கல்கி ப்ரோ, அண்ணா உங்க பாட்டு சூப்பரா இருந்தது. அதை விட இது எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்த பிரஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. படம் ஸ்டார்டிங்லேருந்தே நான் அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டில் இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹரிஷ் ப்ரோக்கு ஒரு மிகப்பெரிய விஷன் இருக்குது. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அந்த விஷன் கண்டிப்பாக ரீச் ஆவார்னு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எல்லா விஷயத்திலும் அவர் ஸ்டார்டிங் என்ன சொன்னாரோ எண்டு வரைக்கும் அந்த விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஹரிஷ் ப்ரோ. அர்ஜுன் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணீங்க. பயங்கர டைட் ஸ்கெடியூல் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருந்தும் டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி சின்ன சின்ன கேப்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ ப்ரோ. வடிவகரசியம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த ஏஜ்லேயுமே நீங்கள் வந்து பயங்கர ஒன் மோர் எத்தனை தடவை கேட்டாலுமே நீங்கள் ரெடி போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். கான் சிட்டி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் கதாபாத்திரம் கொடுத்த எங்கள் இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி சார். அப்புறம் அர்ஜுன் தாஸ் சார், உங்களோட கைதி படத்துலேயும் நான் இருந்தேன். இப்போது கான் சிட்டியில் இருக்கேன். 2 சக்ஸஸ் படத்துலேயும் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். அப்புறம் அம்மா வடகுரிச்சி அம்மா கூட நடித்ததில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பரத் சார் எங்களுக்கு பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்து இபி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பரத் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. 25வது நாள் நன்றிகளை சொல்வதற்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். திரும்பவும் நான் வந்து நம்ம நம்ம அந்த ஆடியோ லாஞ்சில் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் வரிசை எல்லாம் இந்த அப்படி தனித்தனியாக ஏன்னா எல்லாருடைய உழைப்புமே இதில் பாராட்டும் விதமாக எல்லாருமே ரசிக்கும்படியாக எல்லாத்துக்கும் வேலை கொடுத்த நம்ம தளபதி அவருக்கு தான் முதல்ல ஒரு நன்றி சொல்லணும். எங்கிட்ட இருக்கிற திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக என்ன கேரக்டருக்கு இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த வேலைக்கு அந்தந்த சரியான ஆட்களை தேர்வு செஞ்சு இன்னைக்கு 25வது நாள் ஒரு வெற்றி விழாவில் நம்மெல்லாம் இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஆரம்ப வெற்றி தான். ஆமாம், இன்னும் அடுத்தடுத்து மிக மிக பெரிய வெற்றிகள் உங்களை வந்து சேரணும். இந்த மேடையில் உங்களோட ஒரு 2 வயசு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தாப்புல நம்ம ஹீரோ பிரதர், ஆமாம் நீங்களும் இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வரணும். வரும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை, கண்டிப்பாக வரும். தொடர்ந்து இன்னும் பல படத்தினுடைய வெற்றி விழாக்களில் நம்ம மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. இந்த ஃபர்ஸ்ட் படம் எனக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ், இவ்வளோ ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சது வந்து எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தியேட்டர் விசிட்ஸ்லாம் போயிருந்தோம் எல்லா ஊர்லேயும். சென்னையில், சேலம், மதுரை, திருச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் போயிருந்தோம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருக்கிற ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு.
ஒரு அம்மாலாம் வந்து தலையில் கை வச்சு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் வந்து எனக்கு இது யாரும் பண்ணதில்லை. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர யாரும் இதெல்லாம் பண்ணதில்லை வெளியாட்களாக. ஸோ ஒவ்வொருத்தரையும் வெளியில் போகும்போது ரெக்கக்னைஸ் பண்ணி வந்து பேசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஆக்சுவலி. ட்ரெய்லர் லான்ச்சில் பேசியிருந்ததை விட இப்போ எனக்கு பேச்சு வரல சொல்லப்போனால். ஸோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். 24 கிராப்ஸ்லேயும் நான் கூட நின்று, ஏன்னா ஃபஸ்ட்டு படம் நம்மளை நம்பி கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா ஷூட்டிங் டேஸ்லேயும் எனக்கு ஷூட்டே இல்லைனாலும் நான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் கூடயும் நின்று பார்ப்பேன். இப்போ டிஓபினா அவங்க கூட பின்னாடி நின்று பார்ப்பேன், எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஃப்ரேமில் எப்படி நிற்க சொல்கிறாங்க, எந்த லைட்டில் வைக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நின்று பார்ப்பேன். ஸோ மியூசிக் சார் கூட போய் உட்காந்து செஷனில் உட்காந்துருக்கேன். சவுண்ட் இன்ஜினியர் வரைக்கும் லைக் டப்பிங்கில் உட்காந்துருக்கேன், சவுண்ட் மிக்சிங்கில் உட்காந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்ப்பேன் சரி எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அதோட இதுவாக தெரில. ஸோ மேடம் சொன்ன மாதிரி அடுத்த 2-3 வாய்ப்பு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ. ஸோ தியேட்டரில் பார்க்கும்போது கதிர் ப்ரோ சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு வடிவு கரிசி மேம் யோகி பாபு சாருக்கு தான் செம்ம ரெஸ்பான்ஸ். தியேட்டரில் ஃபுல்லாக சிரிக்கிறாங்க, ஃபுல்லாக கைத்தட்டுறாங்க. அப்புறம் 2வது வந்து கதிர் ப்ரோக்குமே வந்து அந்த மேலே தூக்கிட்டு சுற்றுற சீன்லாம் வந்து செம்ம இது. அப்புறம் அகிலனுக்கு வந்து செம்ம கிளாப்ஸு, கரெக்டாக கால் எடுத்து வச்சு இப்படி ஓடும்போது தேட்டரே ஒரே கத்தல். நல்லா இருந்துச்சு அகிலன். ஸோ தேங்க்யூ. அண்ட் எண்ட் ஆஃப் தி டே வெதா போட்டது வந்து எனக்கு வந்து ஹரிஷ் துரைராஜ் தான். ஸோ அவருக்கு எப்பவுமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த சின்ன படங்களை, கண்டென்ட் உள்ள படங்களை நம்பி எடுத்தால் கண்டிப்பாக மக்கள், நீங்கள் ப்ரெஸ்ஸும் கொண்டு போய் இந்த படத்தை பாருங்கன்னு சேர்க்கறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட் ப்ராப்பராக கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற படங்கள் எல்லாமே 25 டேஸ்க்கு மேலே ஓடுறதில்ல. ஏன்னா இன்னும் 4 நாள் நெட்ஃப்ளிக்ஸ் வந்துடும், சரிங்களா? அது கொஞ்சம் ஜென்யூனாக 25th டே அந்தமாரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு ரிசப்ஷன் கொடுத்துருந்தீங்க, நல்லாவே பாராட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆஸ் யூஷுவல் என்னுடைய ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கோஸ் டு குணா ப்ரோ, போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறம் விஜய் ப்ரோ, சில்வர்டி ஸ்டுடியோஸ். இவங்க 2 பேர் தான் இந்த படம். இந்த 2 பேர் எனக்கு த்ரூ அவுட் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட்லேருந்து இப்போது ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் கூட எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸோ ஆல்வேஸ் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் 2 brothers அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோடய ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் வந்து கொஞ்சம் பேருக்கு, நிறைய பேருக்கு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணிடுறேன். எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட், மகேஷ் ப்ரோ அவருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த் மேம்க்கு, அதுக்கப்புறம் மணிகண்டன் சார், பிடிஜி ஸ்டுடியோஸ் அவங்க, அதுக்கப்புறம் பென்னி, ஜெனி அண்ட் மை அங்கிள் ஆண்டி அண்ட் மை தம்பி அண்ணா எல்லாருக்குமே. அண்ட் கோ ப்ரொடியூசர்ஸ் மாலியன் மான்வி, சித்து ப்ரோ. அவர் தான் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் வந்தார், நரேஷன் கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னேன், கதை கேளுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா காசை கொடுங்க, கண்டிப்பாக அந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் முடித்து உங்களுக்கு வந்து சேர்த்துருவேன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் டேவே காசு அக்கௌண்ட்டில் போட்டார். ஸோ ரொம்ப நன்றி சித்து ப்ரோ, பெரிய ட்ரஸ்ட் வச்சுருந்தீங்க அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்புறம் பிரபா பிரேம்குமார் சாருக்கும், அப்புறம் என்னுடைய அனதர் கோ ப்ரொடியூசர் க்ளவுட் ஸ்டுடியோஸ் அருண் அண்ணாக்கு. அருண் அண்ணா இப்போ வரைக்கும் கூட அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார், தம்பி நீ இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி 10 இயர்ஸாக எனக்கு தெரியும். ஒரு நாள் வந்தார், டக்குன்னு நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ட்டு உள்ளே வந்தார், ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் தம்பி உன் படம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார். அவருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் மை கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் ஆல்சோ கோ ப்ரொடியூசராக இருந்த விஜய் ப்ரோவுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் மை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் டி சீரீஸ், ராஜ் பிரதர் அண்ட் வித்தூஸ் பிரதர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஓவர்சீஸில் பெரிய ரிலீஸ் பண்ணியிருந்தார், 300 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட கொண்டு போய் ஒரு படத்தை, கண்டென்ட் படத்தை கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்டில் அப்புறம் தொடர்ந்து ஒரு நல்ல படங்களை மட்டுமே, இப்போது ஐம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு போட்டாலே ஓகே, இட்ஸ் குவாலிட்டியான குட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கார். அவர் நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் டெல்டா ஸ்டுடியோஸ் ஐயப்பன் சார், அவர் படம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அன்கண்டிஷனலான சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காரு, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காரு. ஒரு தேட்டராக போயிட்டு இங்கே இப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது, இந்த தேட்டரில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஒரு விஷயம். எதை பற்றியும் இன்னைக்கு இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ப்ரீவியஸ் ஃபிலிமோகிராஃபி, ஹீரோவுடைய மார்க்கெட்டு, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பார்த்து ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுல, படத்தை பார்த்துட்டு இந்த படம் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே உடனே உள்ளே வந்தார். ஸோ ரொம்ப நன்றி சார். ரொம்ப பேஷனட்டான ஒரு ஆள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை
சீஃப் டெக்னீஷியன்ஸ். இந்த படம் வந்து 55 டேஸ் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 95 கால் ஷீட்ஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் டெக்னீஷியன்ஸ் தான். இவங்க தான் ரொம்ப நாள் என் கூடவே இருந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஆக்ஷன் சந்தோஷ் மாஸ்டர் அண்ட் உதய் சார், மிக்சிங் உதய் சாருக்கு நான் ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல போய் மாட்டிக்கினேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ட்ராவலு. ஆனால் அவர்கிட்ட போய் நின்னேன், சார் நீங்கள் தான் சார் அப்படின்னோடனே, ஏய் வாடா அப்படின்ட்டாரு. ஒன்றுமே கேட்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் உதய் சார். அதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் சவுண்ட் டிசைன் சச்சின் பிரதருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பெஷல் மேக்கப் அப்துல் அண்ணா ஒரு பெரிய ப்ராஸ்தட்டிக்ஸில் நிறைய வேலைகள் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜ்கமல் அண்ட் எடிட்டர் அருள் பிரதர். கிட்டத்தட்ட இந்த படம் அவ்வளோ நாள் போச்சு, நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ த்ரூ அவுட் டில் ரிலீஸ் லாஸ்ட் டே ஃபைனல் செக் மிக்சரை கூட உட்காந்து என் கூட இருந்து பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஆல்ரெடி இப்போ 4-5 படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஆக்சுவலி. அதை கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அரவிந்த் விஸ்வநாதன், அவர் வந்து ஃபாக்ஸுடைய ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரான ஒர்க்கு. ஆக்சுவலி இந்த படத்தில் ரொம்ப பெரிய படத்துக்கான உழைப்பை போட்டிருக்காரு. ஆல்ரெடி தெலுங்குல பெரிய படம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போது தமிழில் பெரிய படத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கேட்குறாங்கன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவர் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பெரிய பெரிய படம் தான் பண்ணுவாருன்ற ஒரு இது இருக்குது. ரொம்ப நன்றி. ப்ரொடியூசராகவும் இந்த படம் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு, தள்ளப்பட்டேன். அப்போது இந்த படம் நடக்கும்போது பூஜை போட்டோம். ஜூலை மாதம், இதே மாதம் தான், போன வருஷம் போடும் பொழுது என் பூஜைக்கு எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் வந்துட்டு நிறைய விஷ் பண்ணாங்க, நிறைய வெல் விஷஸ் மென்டாஸ் எல்லாருமே. ஆனால் ஒரு சில பேர், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட என் மேலே இருக்க ரொம்ப அக்கறை உள்ளவங்க சொன்னாங்க என்னென்னா, இந்த படம் மூலயமா இந்த படத்துலேருந்து உன்னால் ஒரு 4 crores கூட உன்னால் ரெக்கவரி பண்ண முடியாது ஹரிஷ். முடிஞ்சால் இந்த படத்துலேருந்து எப்படியாவது அதை ரெக்கவரி பண்ணி வெளியில் வந்துரு, நிறைய சின்ன படங்கள் வருது பார்த்துக்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ப்ரிவ்யூ போட்டோம் சத்தியமில். அப்புறம் ப்ரிவ்யூ நடந்துச்சு. ப்ரிவ்யூவில் எல்லோரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அதே ப்ரிவ்யூவில் இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி படம் எடுத்துட்டேன், ஓகே, தேட்டரில் வந்து 10 டிக்கெட்டு புக் பண்ணால் தான் ஷோ கேன்சல் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு கண்டென்ட்டை நம்பி, இவ்வளோ கதாபாத்திரத்தை நம்பி ஒரு படம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 4 times அதிகமாகவே இந்த படத்தோட பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன்.